ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனோட தாட்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள், நம்ம கலெக்டிவ்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு வந்து 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு நல்ல கார்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். குயின் ஆஃப் கப்ஸ். ஓகே, குயின் ஆஃப் கப்ஸ் ஒரு நல்ல கார்டு தான், இருந்தாலும் 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கிறதுனால நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள், நம்ம கலெக்டிவோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. லாஸ்ட் கார்டு என்ன வருது? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்கார், ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன், நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு நம்ப முடியாத ஒரு பர்சனாக தான் இருக்கார். பாருங்கள், ஒரு ஸ்வர்ட்ஸ் வந்துட்டு அந்த கூடாரத்துலேருந்து எடுத்துகிட்டு ஓடுற மாதிரியான ஒரு இது இருக்குது. எப்படியாவது நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற உங்கள் பர்சன் அப்படி இருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் ஹானஸ்டியும் கம்மியாக தான் இருக்குது. மேபி உங்களுக்கு அவர் நிறைய சீக்ரெட்ஸ் வச்சிட்ருக்கலாம். அடுத்து குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் உங்கள் மேலே வந்து ஒரு டீப்பான லவ் கேர் இருக்குது, இருந்தாலும் அவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அவரோட தாட்ஸ் முழுக்க அவர் வந்து அவரோட பணத்தை பற்றி அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப மேனிப்புலேட்டிவான பர்சனாக இருக்கார். உங்கள் மேலே என்ன தான் லவ் இருந்தாலும் நீங்களாக வரணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. லவ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம். பட் இப்போதைக்கு அவரோட ஃபோக்கஸ் முழுக்க வெல்த், அவரோட பணத்தில் மட்டும்தான் இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், ஓடணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப மேனிப்புலேட்டிவான ஒரு பர்சன். நீங்களாக தான் வரணும், நீங்களாக உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, பட் மனசுக்குள்ளே இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை நோ கான்டாக்ட் பிரேக்கப் லெவலில் இருக்கீங்கன்னா ஸ்பிரிட்ஸ் சொல்கிற மெசேஜ் இது தான். ஓகே, தேங்க்யூ.